நித்யா, நீ எப்படி இப்படி வேலையை விடலாம்? உனக்கு என்ன ஆச்சு? நான் ஒத்துக்கிறேன், நம்ம பிளான் போட்ட மாதிரி இது வரைக்கும் எதுவுமே நடக்கல தான். இப்போ நீ உன்னோட வேலையை விட்டுட்டீன்னா அப்புறம் அத்தை மாமாவோட வாழ்க்கையில இருட்டை தவிர வேற எதுவுமே இருக்காதுமா. நானும் என்னோட அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா என்னோட மாமனார் மாமியாரை புண்படுத்திட்டு அவங்கள கோவப்படுத்திட்டு நான் உதவி செஞ்சேன்னா அது அவங்க எப்பவும் ஏத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் அமர் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். நான் இந்த வேலையை விட தான் போறேன். ஏற்கனவே ரெசிக்னேஷன் லெட்டரை எழுதி வச்சுட்டேன். அதை நான் இப்ப கொடுக்க தான் போறேன். நித்யா, நீ இங்க பாரு, நான் உன்னை அப்படிலாம் செய்ய விட மாட்டேன். அமர் ப்ளீஸ் என்ன விடுங்க. நீ இப்ப ரொம்ப எமோஷனலா அப்செட்டா இருக்க. அதனாலதான் இப்படி தேவையில்லாம முடிவெல்லாம் எடுத்துட்டு இருக்க. இதுக்காக நீ பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவ நித்யா. நித்யா, இன்னைக்கு சூழ்நிலை இப்படி இருக்கு, ஆனா நாளைக்கு மாறிடும். அதே மாதிரி அம்மாவோட வார்த்தைகளும் மாறிடும், அவங்க உன்னை பாக்குற பார்வையும் மாறிடும். நீ தானே சொல்லுவ எந்த முடிவையும் நாம எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும்னு. ஆனா நீ எவ்வளவு பெரிய முடிவை கொஞ்சம் கூட யோசிக்காம, உனக்கு என்னமா ஆச்சு? ஏன் இப்படிலாம் யோசிக்கிற? தெரியல அமர், எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல. பரவாயில்ல, ப்ராமிஸ் பண்ண எனக்கு இந்த மாதிரி முடிவெல்லாம் இனிமே எடுக்க மாட்டேன்னு. நான் நினைச்சதை விட பெரிய டிராமா ஆயிடுச்சு. நான் இவ்வளவு எல்லாம் செஞ்சதுக்கு காரணம் அத்தை நித்யாவை திட்டணும், அதான் என்னோட ஆசை. ஆனா அத்தை அவளை திட்டினது மட்டும் இல்லாம வேலையும் விட சொல்லிட்டாங்க. அத்தை சொன்னது கேட்டு நித்யா உணர்ச்சி வசப்பட்டு வேலையை விட்டுட்டு வந்துட்டான்னா இல்ல 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 இல்ல, அது ரொம்ப பிரச்சனை ஆயிடுமே. அவ அப்படி பண்ண அத்தையோட பார்வையில் அவ இன்னும் உயர்ந்து நிப்பா. நாள் பூரா வீட்லயே இருந்தா அத்தை அத்தைன்னு பின்னாடியே சுத்திட்டு இருப்பா. அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருவா. அப்புறம் நீ என்ன பண்ணுவ வைஷாலி? நித்யாவோட அப்பா அம்மா சாபமா இருக்குமோ? இல்ல இல்ல, அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாது, நடக்கவே கூடாது. நான் இப்போ உடனடியே ஏதாவது செஞ்சாகணும். முதல்ல நான் போய் அத்தையோட கோவத்தை குறைச்சிட்டு வரேன். அப்பதான் அவங்க நித்யாவை வேலையை விடணும்னு பிடிவாதம் பிடிக்க மாட்டாங்க. அத்தை, என்னம்மா நீ இன்னும் ஆபீஸ்க்கு போகலையா? இல்லத்த, இன்னைக்கு நான் ஹாஃப் டே லீவ் போட்டிருக்கேன். ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ஏன், உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? இல்லத்த, அது வந்து நீங்க கஷ்டப்படுறத பார்க்கும்போது என்னால தாங்கிக்க முடியல. அதான் ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி லீவ் போட்டேன். நான் புடிச்சு விடுவேன் அத்தை. இல்ல இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன் வைஷாலி, நீ விட்டுடு. அத்தை அப்படியே விட்டுட்டீங்கன்னா வலி அதிகமாயிடும். இப்படி வாங்க, நான் சொல்றத கேளுங்க. ஐயோ இல்லம்மா, பரவாயில்ல. நீ ஐயோ வைஷாலி, இப்படி உட்காருங்க. வைஷாலி, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காதுன்னு உனக்கே தெரியும்ல. பரவாயில்ல, இருக்கட்டும் அத்தை. இப்ப எப்படி இருக்கு அத்தை? அத்தை, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கவா? கேளு. நீங்க காலையில நடந்ததை நினைச்சு கவலையா இருக்கீங்கல்ல? ஆனா அத்தை, எனக்கு அதுல உங்க தப்பு எதுவும் இருக்கிற மாதிரி தோணல. நீங்க எங்களுக்கு அம்மா மாதிரி. நாங்க யார் என்ன தப்பு செஞ்சாலும் உங்களுக்கு திட்டுறதுக்கு முழு உரிமை இருக்கு. நான் இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க அத்தை. என்ன இருந்தாலும் உங்க கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இருந்திருக்கணும்.
இல்லைன்னா நமக்கு தான் நஷ்டம் ஏற்படும் அத்தை. என்ன நஷ்டம் ஏற்படும்? நஷ்டம் ஏற்படும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் நான் வீட்டுல இருக்கிற யாரும் எதுவும் சொல்லவே முடியாது. என்னோட வீட்டுல அதுவும் ஏன் கண்ணு முன்னாடியே யார் வேணாலும் எது வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களா? என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? நான் என்ன பைத்தியமா இல்ல எனக்கு மூளை குழம்பி இருக்கா? நான் அப்படி இல்ல அத்தை. நான் அந்த மாதிரி அர்த்தத்துல சொல்லல. அப்புறம் எந்த அர்த்தத்துல சொல்ற நீ? அத்தா, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை உங்களுக்கு கோவம் வந்தா அந்த கோவத்துல என் மேல காட்டுங்க. இன்ஃபேக்ட் ரோஹிணி அக்காவை கூட திட்டுங்க. ஆனா பாவம் நித்யா எதுவும் சொல்லாதீங்க அத்தை. அவ வேற தாயாகணும்னு ஆசைப்படுறா. எப்ப வேணாலும் அந்த நல்ல செய்தியை நம்மளுக்கு சொல்லலாம். இந்த நேரத்துல அவ ரொம்ப சந்தோஷமா இருக்க வேண்டாமா? அவளுக்கு எந்த டென்ஷனும் இருக்கக்கூடாது. ஆனா எப்பவும் அவ இப்படியே குழப்பத்தோட இருந்துட்டு இருந்தானா அது குழந்தைய தானே அத்தை பாதிக்கும். நான் தான் இதை ஏற்கனவே அனுபவிச்சிருக்கேன்ல. ஆனா இப்ப அதை பத்தி யோசிச்சு என்ன பிரயோஜனம்? எப்படி இருக்காங்க உன்னோட நித்யா அண்ணி? நான் ஒன்று சொல்லட்டா? அவங்கள பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிடுச்சு. அவங்கள பத்தின எல்லா கதையும் நீ என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவங்க மேல இருந்த மரியாதை இன்னும் அதிகமாயிடுச்சு. எவ்வளவு தைரியமானவங்க! ஏற்கனவே அவங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கும் போதும் இதுல நம்மளோட பிரச்சனையை வேற எடுத்துக்கிட்டாங்க. அர்சாஃப்ட் ஹரியா, ரியலி நித்யா அண்ணி ரொம்ப கிரேட் பா. அவங்க ஸ்ட்ராங் வில்ட், வெரி வெரி ஸ்ட்ராங் ஹார்ட்டட், இன்டெலிஜென்ட், சொந்த கால நிக்கிறாங்க. நித்யா அண்ணி தான் எனக்கு ஐடல். ஆனா ஏன்னு தெரியல, அந்த ஆண்டவன் நல்லவங்களுக்கு தான் எப்பவும் சோதனை கொடுக்கறான். நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னல, நித்யா அண்ணி பாவம் இன்னைக்கு வீட்டுல என்னென்னவோ நடந்துருச்சு. அப்படிலாம் நடந்திருக்க கூடாது. அதுவும் அந்த நேரத்துல நித்யா அண்ணியோட அப்பா அம்மா வேற வந்துட்டாங்க. அவங்க எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்கல்ல. ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க அவங்க. எங்களை பத்தி அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்களோ என்னவோ. ஐ நோ. என்னங்க, முதல்ல இதை சாப்பிடுங்க. வேண்டாம், எனக்கு பசிக்கல. என்னங்க இது? அங்க நடந்த விஷயத்தையே நினைச்சுக்கிட்டே இருந்தா எப்படி? அத பத்தியே யோசிக்காதீங்க. குடும்பம்னா இப்படி எல்லாம் பிரச்சனைகள் வரதானே செய்யும். ஏங்க, யார் வீட்டுலதான் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்க. இப்ப என்ன, நம்ம சம்பந்தி நம்ம பொண்ண ஒரு வார்த்தை திட்டாங்க, அவ்வளவுதானே? இதையா பெரிய தப்புன்னு சொல்றீங்க? நான் திட்டினது பத்திலாம் எந்த தப்பும் சொல்லல. நித்யா இப்போ அந்த வீட்டு மருமக. அவ மேல அவங்களுக்கு தான் உரிமை இருக்கு. அப்புறம் காலையில இருந்து இப்படி சோகமா உட்காந்துக்கிட்டு என்னதான் யோசிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல பாரதி, எனக்கு என்னவோ நாம நம்ம பொண்ணோட எதிர்காலத்துக்கு எதிரி ஆகிறோமோன்னு தோணுது. என்னங்க இது? என்ன சொல்றீங்க? ஏங்க, நாம ஏங்க அப்படி எல்லாம் பண்ண போறோம்? இல்ல பாரதி, நான் இத பத்தி எல்லாம் முன்னாடியே யோசிச்சிருக்கணும். என்னங்க இது? நீங்க இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்க பாரதி. நான் நித்யாவை என் பொண்ணுங்கிற பொறுப்புல இருந்து விடுதலை செய்யலான்னு இருக்கேன். அப்பதான் புகுந்த வீட்டுல உள்ளவங்களை அவளால சந்தோஷமா வச்சுக்க முடியும். அவங்களுக்கு அவ செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்ய முடியும். ஆனா இப்ப எப்படி இருக்கு, நம்மளால அவ எந்த கடமைகளையும் ஒழுங்கா செய்ய முடியல. ஆமா, இன்னைக்கு எங்கேயோ வெளியே போகணும்னு சொன்னேன்ல? ஆமாங்க, போகணும் தான். அப்ப கிளம்பி போ. இப்ப போயிட்டு எப்ப திரும்பி வருவ? சீக்கிரம் கிளம்பு. கிளம்புமா. ஆனா நீங்க முதல்ல இதை சாப்பிடுங்களேன். இல்ல பாரதி, நீ கிளம்பு. நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ லேட் பண்ணாம சீக்கிரம் போ.
எப்பவும் கூலா இருக்கிறவங்களோட கோவம் எவ்வளவு பெருசா இருக்கும்னு இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சது. நான் கொஞ்சம் ரொம்ப தான் கோவப்பட்டுட்டேன்ல. நான் ஒரு லூசு. தேவையில்லாம உங்களை ஆபீஸ்ல இருந்து இங்க வர வச்சுட்டேன். தேவையில்லாமலா? தேங்க் காட் நீ எனக்கு ஃபோன் பண்ணிட்ட. யோசிச்சு பாரு நித்யா, நீ ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்திருந்தானே என்ன ஆயிருக்கும் நிலைமை? இர்ரிப்பேரபிள் டேமேஜ் ஆயிருக்கும். கண்டிப்பா. அண்ட் தேங்க் காட் நீ எனக்கு ஃபோன் பண்ணிட்ட. நடக்க வேண்டியதை நடக்க விடாம நான் பண்ணிட்டேன். இப்போ இது நடக்குது. ரொமான்ஸ் இன் தி கார்டன். ஹவ் ரொமான்டிக் இல்ல? அதான் சாரி சொன்னேன்ல. ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். சின்ன பொண்ணு போனா போதுன்னு விட்டுடலாம்ல. என்னோட பிரச்சனையை நானே ஹேண்டில் பண்ணியிருக்கணும். உங்களை தொந்தரவு பண்ணியிருக்க கூடாது. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா நீ? கல்யாணத்துக்கு அப்புறமும் நம்மளோட மூட நாமளே ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதாவது நம்மளை நாம பார்த்துக்கிறது, நமக்கு நாம தைரியம் கொடுத்துக்கிறது, நம்ம கண்ணீரை நாமளே தொடச்சிக்கிறது. அப்படின்னா கடைசியில் நம்ம வாழ்றதும் நமக்காக தான், சாகிறதும் நமக்காக தான். யாருக்கும் ஆதரவாக இருக்கவே முடியாது, யாரோட ஆதரவையும் எதிர்பார்க்கவும் முடியாது. அப்படிலாம் நம்மளால வாழ முடியுமா? மிருகங்கள் தான் அந்த மாதிரிலாம் வாழும் இல்ல? சரி, எனக்கு இது சொல்லுங்க. உங்க இடத்துல உங்களுக்கு பதிலா வேற யாராவது இருந்திருந்தா என் நிலைமை என்ன இருக்கும்? உன்னோட லைஃப்ல என்ன தவிர வேற யாருக்குமே இடம் கிடையாது. அவ்வளோ காதலிக்கிறீங்களா என்ன? இதை விட அதிகமா. உலக பூக்களின் வாசம் உனக்கு சிறை பிடிப்பேன். உலர்ந்த மேகத்தை கொண்டு நிலவின் கரை துடைப்பேன். ஏனென்றால் உன் பிறந்த நாள், ஏனென்றால் உன் பிறந்த நாள். நானும் கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். எந்த வேலையிலுமே கவனம் இல்லை. இவளுக்கு மனசெல்லாம் எங்கதான் இருக்குன்னு தெரியல. இவளே தானே என்கிட்ட வந்து சொன்னா, அத்தை என்ன வேலைக்கு போக விடுங்கன்னு. உன்னால எதுவும் சமாளிக்க முடியலன்னா அப்புறம் எதுக்காக வேலைக்கு போகணும்? நித்யாவை எதுவும் சொல்லாதீங்க. ஏன்னா பாவம் அவ தாயாகணும்னு ஆசைப்படுறா. எப்ப வேணா அவ நம்மளுக்கு நல்ல செய்தி சொல்லலாம். வீட்ல இருந்து போன் வருது. ரோஹிணி அக்காவா தான் இருக்கணும். அக்கா சொல்லுங்க. நித்யா, நான் தான் பேசுறேன். அத்தை நீங்களா? ஆமாமா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க அத்தை. இங்க பாரு நித்யா, இன்னைக்கு காலையில நடந்த விஷயம் அதெல்லாம் என்னோட தப்பு தான் அத்தை. நான் எப்படி இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருந்தேன்னு எனக்கே தெரியல. உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அத்தை. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல நித்யா. அந்த மாதிரி நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. காலையில நடந்த விஷயத்துல உன்னோட தப்பு இருக்குங்கிறது உண்மைதான். ஆனா அந்த தப்பு யார் வேணாலும் செஞ்சிருக்கலாம்ல. ஆனா நான் உன்கிட்ட அப்படி ரியாக்ட் பண்ணது எனக்கே கொஞ்சம் அதிகமா தான் தோணுது. அந்த நேரம் எனக்கும் என்ன ஆச்சுன்னு ஒன்னும் புரியல. ஐயோ இல்ல அத்தை, உங்க கோவம் நியாயமானது. உங்க இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் அவங்க இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அத்தை அத்தை ஒரு நிமிஷம், இன்னொரு போன்ல எனக்கு கால் வருது. ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்றீங்களா? சரிம்மா. ஹலோ, ஹூ இஸ் திஸ்?
நான் அரவிந்த் சர்மா பேசுறேன். அப்பா நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஆக்சுவலி நான் இன்னொரு லைன்ல பேசிட்டு இருக்கேன். இல்ல நித்யா, நான் பேச வேண்டியதை இப்ப மட்டும்தான் என்னால பேச முடியும். அப்புறம் என்னால பேச முடியாம போகலாம். இப்ப அப்படி என்ன நடந்து போச்சுப்பா? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? அம்மாவும் அண்ணியும்? என் வீடு, என் மனைவியும் பொண்ணு என்னோட பொறுப்பு நித்யா சாஸ்திரி. நீ அவங்கள பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்பா நீங்க இப்படி பேசுறீங்க? நித்யா, இன்னைக்கு காலையில உன் மாமியார் வீட்டுல இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேமா. என்ன முடிவுப்பா எடுத்திருக்கீங்க? அப்பா ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்க. இன்னொரு போன்ல. அப்படியா? சரி, நான் ஹோல்ட்ல இருக்கேன். சரிங்கப்பா. ஹலோ, சொல்லுங்க அத்தை. அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீ செய்யற காரியங்கள் எல்லாமே சரியாதாம இருக்கு. என்ன கொஞ்சம் யோசிச்சு நிதானமா பொறுப்பா செய்யணும், அவ்வளவுதான். அப்பதான் உன்னை குறை சொல்றதுக்கு யாருக்கும் எந்த வாய்ப்பும் கிடைக்காம இருக்கும். இந்த நிமிஷத்துல இருந்து நீ எங்களுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ எங்களுக்கு பொண்ணா இருந்த, ஆனா இப்ப சாஸ்திரி குடும்பத்து மருமக. நீ உன் குடும்பத்தை பொறுப்பா பாத்துக்க, அதுதான் உன்னோட கடமை. எங்களுக்கு ஏதாவது செய்ய போய் தயவு செஞ்சு எங்க எல்லாரையும் தலை குனிய வச்சிடாத நித்யா. நீ மருமகங்கிற 2 கடமையும் ஒழுங்கா செய்யுமா. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ. ஒரு கடமையை நீ நல்லா செய்யறேங்கிற பேர்ல இன்னொரு கடமையை செய்யறதுல நீ குறை வச்சிடாத. உன்னோட உதவி இல்லாம எங்க குடும்பம் நடக்காதுன்னு மட்டும் நீ நினைக்காத. எங்க குடும்பத்தை நாங்க பாத்துக்கிறோம். உங்க குடும்பத்துல நீ சந்தோஷமா இருக்கணும், அதான் எங்களுக்கு வேணும். இதுக்கு மேல எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு நீயே முடிவு பண்ணிக்கோ நித்யா. நீ இப்போ உன்னோட குடும்பத்தை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அதுதான் உன்னோட கடமை. ஒரு நல்ல மருமகளா உன்னோட குடும்பத்துக்கு நீ செய்ய வேண்டிய எல்லா கடமையும் செய்யணும். உன் அப்பா அம்மாவை தலை நிமிர்ந்து நீ நடக்க வைக்கணும். ஏன்னா சமுதாயங்கிறது இதுதான். பொண்ணுங்கிறவ 3வது மனுஷி. உன் அப்பா ஒண்ணு கீழ்த்தரமானவ இல்ல, 3வது மனுஷியோட பணத்துல குடும்பம் நடத்துறதுக்கு. இந்த நிமிஷத்துல இருந்து நீ உன்னோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மகன்கிற எண்ணத்தை உன் மனசுல இருந்து எடுத்துரு. நீ ஒரு பொண்ணாவே இரு, புரிஞ்சுதா? நான் என்ன பண்ணுவேன்? என்னோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஏதாவது செய்யணும்னா அதுக்கு நான் ஒரு மகனா தான் இருந்தாகணுமா? ஒரு வீட்டோட மருமகள் ஆனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட உரிமைகள்லாம் போயிடுமா? இவ்வளவு கேவலமான பழக்கத்தை யார் உருவாக்குனாங்க? யாரு?